காளான் பிரியாணி தேவையான பொருட்கள்: பட்டை ஒரு 5-6 பட்டை எடுத்துக்காங்க, ஒரு 7-8 கிராம்பு எடுத்துக்காங்க, அரை லெமன் எடுத்துக்காங்க, 6 பச்சை மிளகாய் எடுத்துக்காங்க, ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்துக்காங்க, நெய் எடுத்துக்காங்க, தேவையான நெய் எடுத்துக்காங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்காங்க, வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா, மல்லி, தேவையான புதினா மல்லி எடுத்துக்காங்க, காளான், தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ அரிசி, வீட்டரிசி தான் எடுத்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/2 hour அரிசி 1/2 மணி நேரம் ஊறின பிறகு குக்கர் எடுத்துகிட்டு 5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கின உடனே ஏலக்காவும் போட்டுக்காங்க. அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிறதான நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே தக்காளியை போட்டு நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்காங்க. ஏற்கனவே காளானில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ தக்காளி வதங்க மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 3/4 கிலோ அரிசிக்கு தான் நான் அளவு சொல்லிகிட்ருக்கேன். போட்டு வதங்கின உடனே கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்கிட்டு அது நல்லா வதங்கின உடனே காளான் போட்டு வதக்குறோம். வதக்கிட்டு தேவையான தண்ணி ஊற்றிடுறோம். காளான் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி. இது வீட்டு அரிசினால் 1:2 ஊற்றணும். இதே இந்தியா கேட்டு பாசுமதி அப்படின்னா 1:1.5 ஊற்றினா போதும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தயிர் கொஞ்சம் போட்டுக்கிடலாம், நல்லாயிருக்கும். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்காங்க. தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லெமன் இப்போ புளிஞ்சிக்காங்க. ஒன் 1:2 தண்ணி. நான் 3/4 கிலோ இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுக்கு 1:2 தண்ணி ஊற்றிடுறேன். ஊற்றி அது நல்லா கொதித்த உடனே அரிசி போட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு இறக்கிருங்க போதும். ரெண்டு விசில் குக்கரில் விசில் ஆன உடனே அந்த ஆவியெல்லாம் போன உடனே ஒரு 1/2 hour கழித்து திறந்து பார்த்தா சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப சுவையாக இருந்துச்சு காளான் பிரியாணி. இதோட பிளேட் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.